சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், கண்ணே உனது பேர ஒரு தடம் சொன்னா துள்ளி எழுந்திடும் புள்ளும். இப்படி செட்டப்பை மாற்றி கெட்டப்பை மாற்றி பில்டப் ஏற்றி வச்சிருக்க ஒரு நடிகரை தான் நம்ம சூப்பர் ஸ்டார் நினச்சிட்டு இருக்கோம். அந்த பாட்டு எஸ்பிபி சாரும் சைலஜாவும் பாடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சின்ன வயசுலேருந்து சின்ன குழந்தையும் சொல்லணும்னு நானும் சின்ன குழந்தையிலேருந்து ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் எனக்கு நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தது. அந்த மூட நம்பிக்கைகளில் பிள்ளையார் சிலையில் பால் கொடுத்தா குடிக்கும், கிறிஸ்து சிலையில் கண்ணீர் வடிக்கும், இப்படின்னு நிறைய நம்பிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இவர் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு சொன்னால் அவர் மேலே இவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. அந்த மூட நம்பிக்கையில் தான் என்ன நினச்சேன்னா, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கூப்பிட்டா உடனே சூப்பர் ஸ்டார் எங்கே இருந்தோ வந்து டை அடித்து வந்துடுவார், அவர் நம்ம காப்பாற்றுவார், அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பார், பணக்காரங்களை எடுத்து கேள்வி கேட்பார், ஆதிக்க சக்திகளை கேள்வி கேட்பார், இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பிம்பம் வந்து ஏற்றி வைக்கப்பட்ட பிம்பம். அந்த பிம்பத்திற்கும் நமக்கு நினச்ச அந்த அசலான உண்மைக்கும் நிறைய இடைவெளி இருக்குது அப்படின்னு பின்னால் தான் புரிஞ்சுது. அப்படின்னா ரியலே அந்த சூப்பர் ஸ்டார் ஒரு பிம்பம் நமக்கு தேவைப்பட்டுச்சுல, அதை நான் தேடி போகிறேன். யார் உண்மையிலே அசலான சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற போது சமூகத்துக்காக உழைச்ச 3 சூப்பர் ஸ்டார்களை கண்டுபிடிச்சேன். அவங்க தான் தலைவர் பெரியார், தலைவர் அம்பேத்கர், தலைவர் கார்ல் மார்க்ஸ். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சமரசம் இல்லாமல் இந்த சனாதன சக்திகளுக்கு எதிராக, இந்த மதவாதிகளுக்கு எதிராக சம்பவங்களாக வசமாக செஞ்சு விட்ட ஆனால் அம்பேத்கர் சூப்பர் ஸ்டார் தான். எப்படிங்க நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறீங்க, அவருக்கு துதி பாடுறீங்களான்னு சொன்னால், களத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அந்த பிம்பம் எதன் பொருட்டும் இல்லாமல் இந்த சக்திகள், அம்பேத்கர் எந்த சக்திகளுக்கு எதிராக போராடினாரோ அந்த சக்திகளோடு சமரசம் செய்து கொள்வதை சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. சமரசம் செய்து கொள்ளாத அம்பேத்கரை நாங்கள் சூப்பர் ஸ்டாருங்கிறோம். அந்த சூப்பர் ஸ்டாருக்காக நாங்கள் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுறோம்.